கம்பெனியுடைய அந்த கழிவு நீர் வந்து நீர் மாசுபடுது. இப்படி மரங்களை வெட்டுவதனால் எல்லாமே மாசுபடுது. இரண்டாவது வந்து கீழ் உள்ளவர்களுக்கு அந்த இலவச சட்ட உதவி மையம் அமைச்சிருக்காங்க. அங்க நீங்க போய் அணுகி உங்களுடைய நீதிகளை, அதாவது உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி உங்களுடைய பரிகாரங்களை பெற்றுக்கொள்ளணும். அதான். இரண்டாவது வந்து தயவு செய்து ஏன்னு கேட்டா, நம்ம காவல்துறையாளர்கள் ஹெல்மெட் போட மாட்டேன்றாங்க, நீதித்துறை ஹெல்மெட் போட மாட்டேன்றாங்க. இதனால எவ்வளவு பெரிய பாதிப்பு. வாகனம், அதாவது ஓட்டுநர் உரிமம் இல்லாம வண்டி ஓட்டிட்டு போறாங்க. அவங்களுக்கு அதே போல வண்டிக்கு இன்சூரன்ஸ் கிடையாது, இவ்வளவு சட்ட சிக்கல் இருக்கு, இன்சூரன்ஸ் கிடையாது, எதுவுமே ஆர்சி புக் இருக்காது. நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தா, ஒரு விபத்து ஏற்பட்டா, அந்த மோதி இறந்துட்ட பக்கத்துல ஜெயில அந்த பக்கம் குடியிருப்பு, அப்புறம் பிபி கூட்டு கேட்டேன் சார், இது மாதிரி இருக்கு, நீங்க 10 வருஷம் அதே ஊரில் இருக்கீங்க, நான் இப்போ வந்து 2 மாசம் ஆகல, ஏதாவது பண்ண வேண்டியது தரேன். சரிங்க ஐயா பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இமிடியேட்டா அதெல்லாம் கிளீன் பண்ணி அவர் சில இடத்துல சில அழகு செடி வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் முருங்கைக்கண்ணு, வாழைக்கண்ணெல்லாம் வாங்கி வச்சு, ஸோ அங்கே நான் பணியாற்ற செடி மரம் சார் இப்படி வந்துருங்க சார். சார் இப்படி வாங்க சார், இப்படி வாங்க. செடி மரம் இப்படி வாங்க, கொஞ்சம் வாங்க, இப்படி வாங்க, இன்னும் வாங்க சார். சார் முன்னாடி வாங்க சார். கோட்டை பொறியாளர் சார், சார் பொறியாளர் சார், வாங்க முன்னாடி வாங்க சார். இந்த சைடு வாங்க. உள்ள போ, உள்ள போங்க கொஞ்சம். சார் இங்க பாருங்க. ஓகே சார். சார் சார் இங்க பாருங்க. ஓகே சார். ஓகே தேங்க் யூ. நாள் போன தம்பி நீங்க மரம் வைக்கணும், நீங்க அடுத்தது நீங்க ரெகுலர் கொண்டு போவீங்க, இது மாதிரி எங்களை மாதிரி பிடிச்சவங்க இதெல்லாம் எடுத்து முன்னெடுக்கணும். ஏன்னா இது மக்களுக்கான தொண்டு மட்டும் சொல்றதா சங்கடப்பட வேண்டாம். எங்களுக்கு ஊதியம் தராங்க, இது ஒரு பார்ட் ஆஃப் ஜாப். இப்படி சனி ஞாயிறு, வெள்ளிக்கிழமை, நீங்க சனிக்கிழமை இந்நாளாகி வாரம் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இணங்க வந்து வேலை பார்க்கணும் சொல்ல முடியாது. இது ஒவ்வொரு குடிமகனும். இப்ப அதிகாரியா சொன்னாரு விடுதலைத்துறை அதிகாரி, வேற வழியில மரத்தை வெட்டினாதான் ரோட எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். அது 1:10 அவங்க வந்து அசூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு மரம் வெட்டணும்னா 5 மரம் வெட்டணும்னு சொல்றாங்க. அது எந்த விதியும் எனக்கு தெரியல, இப்பதான் சொல்லுவாங்க. அதே நேரத்தில் சமூக ஈடுபாடு இருக்கு. அதனால வந்து அந்த காலகட்டம். இப்ப நான் ஈரோடுல இருந்து வந்ததுக்கு அப்புறம் திரும்ப நான் ஊட்டிக்கு போனேன். ஊட்டி உங்களை எல்லாருமே தேர்வு குளிர்பிரதேசம் இருந்த போதிலும் விவசாய பூமியில் தேவைப்படுகிற காலங்களில் கிடைக்கும் போதெல்லாம் அந்த விவசாயத்தையும் மரபெட்டு விழாக்களையும் பார்த்து கொண்டு வந்தோம். இப்பொழுது அனைவரும் சொல்லிவிட்டார்கள், புவி வெப்பமாகாதல், ஓசோன் படலத்தில் ஓட்டை, எல்லாத்துக்கும் காரணம் மக்கள் தொகை அதிகம். ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்கும் பொழுது அதற்கான ஒரு 1500 2000 சைடு வீடு கட்டியாக வேண்டும். அந்த 4 பேர்களுக்கு மனமாகி அவருடைய குழந்தை பிறக்கும் போது 16 வீடு கட்டியாக வேண்டும். அப்படியே பெருக்கல் குறியாக போகும்போது இன்று விவசாய நிலங்கள் வீட்டுகள் ஆகின்றன. அதுல ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் உள்ளது, சாதகம் உள்ளது, பாதகம் உள்ளது. ஒரு காலத்தில் வெள்ளூர் பார்த்தீங்கன்னா 400 ஆண்டுகளுக்கு முன்பு 500 ஆண்டுகளுக்கு முன்பு காடாகத்தான் இருந்தது. இந்த கோட்டை, வெள்ளூர் கோட்டை கட்டுவது காடாக. அதனுடைய வரலாற்றை பிடித்தால் காட்டை திருப்பி அழித்து அந்த கோட்டை கட்டியுள்ளார்கள். வரலாறுகள் சொல்லிட்டன, நிலப்பரப்பில் 4/3 பகுதி வனம், மொத்த பூமியில் 4/3 பகுதி நீர். இந்த 4/1 பகுதி நிலத்தை வைத்து இந்த நிலத்தில் 4/3 பகுதி வனத்தை வைத்து இருந்த பூமியில் இப்பொழுது வனம் அழிக்கப்பட்டு வருகிறது. அதற்கு முதல் காரணம் மக்கள் தொகை பெருக்கம். நண்பர் துக்காராம் சொன்னார், எல்லாம் அந்த மலை பிரதேசங்கள்ல ரிசார்ட்ஸ் கட்டுறாங்க, அதனால வெப்பமாகுது. அந்த ஏழைகளின் ஊட்டி ஏலகிரி அவங்களுக்கு சொந்தம் இல்லைங்கிறது அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா மக்களோட பொருளாதார முன்னேற்றம் வரும்பொழுது அவங்க சுற்றுலாக செல்றாங்க. அங்கே தேவைப்பட்டவங்களோட 2 நாள் 3 நாள் தங்குறதுக்கான வசதி வாய்ப்புகளை நிர்வாகத்தையும் தனியார் பொழுது அந்த சிக்கல் வருகிறது. இதற்கு என்னவென்றால் அந்த பூர்வகுடிகள் இடம்பெயர்கிறார்கள். இது பல பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அதுல இருந்து மாற்று கருத்து யாருக்கு அறிவியலாளர்கள் சமூக சேனர்கள் சொல்கிறார்கள்,
இயற்கையை மீறி நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதற்கான பின்விளைவு உண்டு. அதுதான் நியூட்டனின் 3வது விதி சொல்லுங்க. ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. எவர் ரியாக்ஷன் ஹஸ் ஈக்குவல் ரியாக்ஷன். இப்போ